வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே போரால் முடங்கியிருந்த ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மீண்டும் பழையபடி மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு பிறகு ஒரே நேரத்தில் சுமார் 76 கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்துள்ளன. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போரினால் சுமார் 4 மாதங்களுக்கு மேலாக முடக்கப்பட்டிருந்த ஹார்முஸ் நீரிணையில் சில நாட்களுக்கு முன் குறிப்பிட்ட நீரிணையை கடக்கும் தினசரி கப்பல்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 40ஆக இருந்துள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 76 கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 4 மாத முடக்கத்துக்கு பிறகு ஒரே நாளில் இவ்வளவு அதிகமான கப்பல்கள் இந்த நீரிணையை கடப்பது இதுவே முதல் முறையாகும். சமீபத்திய தூதரக முயற்சிகளால் தினசரி கப்பல் போக்குவரத்து சற்றே அதிகரித்திருந்தாலும் போருக்கு முந்தைய காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்தும் கணிசமாக குறைவாகவே உள்ளது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்த உடன்பாட்டை தொடர்ந்து தேங்கி கிடந்த வணிக மற்றும் கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்த வழித்தடத்தை மீண்டும் பயன்படுத்த தொடங்கியுள்ளன. ஈரானின் இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய அண்மைய தாக்குதல்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் பிரிவை மீறுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் பேச்சுவார்த்தை செயல்முறைக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் ஈரான் அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் அரசின் அனைத்து முக்கிய அதிகார மையங்களும் போர், அமைதி மற்றும் பேச்சுவார்த்தை தொடர்பான முடிவுகளில் இணைந்து செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் 2026 உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் அமெரிக்கா ஈரானை நடத்திய விதம் விளையாட்டு நியமங்களுக்கு எதிராக இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்வதற்காக 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட தடையை அமெரிக்கா நீக்கம் செய்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது போர் தொடங்கிய ரஷ்யாவுக்கு எதிராக நெருக்கடி தரும் விதமாக அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மசகு எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை மூலம் போருக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யா வாங்குவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. எனவே அந்த நாட்டுடன் வர்த்தகத்தை செய்யக்கூடாது என்றும் மீறினால் அந்த நாடுகள் மீது கடுமையான வரிகளையும் ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்து வந்தார். அந்த வகையில் 19 நிறுவனங்கள் மற்றும் 2 தனிநபர்கள் உட்பட 21 இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்வதற்காக 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட தடையை அமெரிக்கா நீக்கம் செய்தது. மத்திய அரசின் முயற்சியினால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஹைதராபாத்தை தளமாக கொண்ட RRG இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட், லோகேஷ் மிஷினஸ் லிமிடெட், அகமதாபாத்தை சேர்ந்த ஹெலெக்சி பிரியங்ரிங்ஸ் லிமிடெட் மற்றும் டெல்லியை சேர்ந்த ஷவ்யா ஏரோநாடிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் ஈரான் மீது மற்றொரு தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடித்து வரும் பிராந்திய பதற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கில் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. இந்த சூழலில் தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராக உள்ளது என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்துள்ளார். இது இராணுவ நடவடிக்கைக்கான சாத்தியக்கூறுகளிலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியதாவது: ஈரான் அணுவாயுதங்களை பெறுவதை தடுக்க இஸ்ரேல் தனித்து செயற்படும் ஈரானின் அணுகுண்டுகளிலிருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொண்டோம். தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்று இவ்வாறு நெதன்யாகு கூறியுள்ளார். அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது, பொருளாதார தடைகளில் இருந்து நிவாரணம் அளிப்பது, ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான விவகாரத்துக்கு தீர்வு காண 60 நாள் காலக்கெடு வழங்குவது உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகும் ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறி அமெரிக்க படைகள் ஈரான் இராணுவ படைத்தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கியது. இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் மேலும் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்த நிலையில் அமெரிக்காவின் எந்தவொரு அடுத்த கட்ட நடவடிக்கையும் பேச்சுவார்த்தைகளையும் முழுமையாக நிறுத்திவிடும் என்று ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்தடுத்து நிகழ்ந்து வரும் இந்த தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் நிகழ்ந்து வருகிறது. பிரதமர் மோடி ஈரான் அதிபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடன் உரையாடினேன். பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை வரவேற்றதுடன் தொடர்ச்சியான முயற்சிகள் மத்திய கிழக்கு பகுதியில் நீடித்த அமைதியை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தேன். ஹார்முஸ் ஜலசந்திய தடையற்ற கப்பல் போக்குவரத்து இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் முக்கியமானது என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளேன் என்று அவர் பதிவிட்டுள்ளார்.
அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து இரு நாட்டுக்கும் இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. இந்த நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீண்டும் தொடர்ந்து மீறப்படுவதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹாலிபாப் தெரிவித்துள்ளார். பாரசீக வளைகுடாவில் நடக்கும் சம்பவங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருவதாகவும் அத்துமீறிய தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தற்போதைய பேச்சுவார்த்தைகள் மூலம் தாக்குதலை பற்றி விவாதிப்பதை விட போரை உடனடியாக முடிவு கொண்டு வரும் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். இருந்தபோதிலும் நாங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்போம் என்று தெரிவித்துள்ளார். ஈரானுக்காக உளவு பார்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் 20 வயது அமெரிக்க குடிமகன் ஒருவரை அதிகாரிகள் கைது செய்ததைத் தொடர்ந்து இஸ்ரேலில் ஒரு பெரிய உளவு வழக்கு வெளிவந்துள்ளது. இஸ்ரேலிய காவல்துறையின்படி ஜெருசலேம் பகுதியில் வசிக்கும் அந்த அமெரிக்கர் ஈரானுடன் தொடர்புடைய ஒருவருடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகத்தின் பேரில் ஜூன் 9ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் இஸ்ரேல் முழுவதும் உள்ள முக்கிய இடங்களை புகைப்படம் எடுத்தும் வீடியோ எடுத்தும் தனக்கு ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு பணிக்கும் பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் முதல் நூற்றுக்கணக்கான டாலர்கள் வரை பணம் பெற்றதாக புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விசாரணையை சின்வெட் மற்றும் இஸ்ரேலிய காவல்துறை இணைந்து நடத்தின. அரசு தரப்பு மனு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு தொடர்பான முறையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். சட்ட நடவடிக்கைகள் முடியும் வரை சந்தேக நபரை காவலில் வைக்க காவல்துறை முயன்று வருகிறது. ஈரானின் உளவு முயற்சிகள் என கூறப்படும் பரந்த அளவிலான தொடர் நிகழ்வுகளின் ஒரு பகுதியே இந்த கைது என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர். சின்பேட்டின் 2025ஆம் ஆண்டு அறிக்கையின்படி ஏராளமான இஸ்ரேலியர்கள் மற்றும் வெளிநாட்டினர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளனர். இந்தியாவின் டெல்லி மும்பை விரைவு சாலையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பேருந்தானது டிரெய்லர் வாகனம் ஒன்றுடன் மோதி தீப்பிடித்த நிலையில் விபத்து சம்பவித்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு சுமார் 2:30 மணியளவில் ரிஷிகேசியிலிருந்து மத்திய பிரதேசத்தில் இந்தூருக்கு அதிவேகமாக சென்று கொண்டிருந்த நிலையில் ஏற்பட்ட குறித்த விபத்தில் மேலும் 22 பேர் காயமடைந்தனர். இதன்போது பயணிகள் உதவிக்காக அலறிய போது வாகனங்கள் பெரும் தீப்பிழம்புகளுடன் எரிந்ததாக அந்த ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்த பெரும்பாலான பயணிகள் சம்பவம் நடந்த நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு அதிகாரிகள் தீயை அணைக்கும் பணியிலும் மக்களை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளடங்கிய காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக தௌசா மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை என்றாலும் பேருந்து ஓட்டுநர் தூங்கியிருக்கலாம் என காவல்துறை சந்தேகிப்பதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மீட்பு மற்றும் தீயணைப்பு படை அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்திற்கு தாமதமாக வந்ததனால் மேலும் பலர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் பேருந்தின் சேமிப்பு பகுதி சிகரெட் பாக்கெட்டுகளால் நிரம்பியிருந்ததாகவும் அதுவே தீ வேகமாக பரவ காரணமாக அமைந்ததாகவும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். இஸ்ரேலிய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள லெபனான் பகுதிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விஜயம் மேற்கொண்டுள்ளார். அங்குள்ள வீரர்களிடம் உரையாற்றிய அவர் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பின் அச்சுறுத்தல் நீடிக்கும் வரை இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதியிலிருந்து பின்வாங்காது என்று அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தர் கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசாங்கங்களுக்கு இடையே எட்டப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு பிறகு நெதன்யாகு ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் பகுதிக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இந்த நிலையில் அச்சுறுத்தல் நீக்கும் வரை நாங்கள் தெற்கு லெபனானை விட்டு வெளியேற மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் என நெதன்யாகு இராணுவ வீரர்களிடம் கூறியதாக அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹிஸ்புல்லா ஆயுதங்களுடனும் அச்சுறுத்தலாகவும் இங்கு இருக்கும் வரை நாங்களும் இங்கேயே இருப்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் பகுதிக்கு முதன்முறையாக பகிரங்கமாக விஜயம் செய்துள்ள நெதன்யாகுவுடன் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் ஹார்ட்ஸ் மற்றும் மூத்த இராணுவ அதிகாரிகளும் உடன் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு பாகிஸ்தானின் லாகூர் நகரில் உள்ள ஒரு பயிற்சி மையத்தின் கூரை இடிந்து விழுந்ததில் குறைந்தது 14 சிறுவர்கள் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு ஆசிரியர் மற்றும் மேலும் 8 சிறுவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த மையத்தின் உரிமையாளரும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. உயிரிழந்த சிறுவர்களில் வயது சுமார் 4 முதல் 12 வரை இருந்ததாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிலிப்பீன்ஸில் படாங்காஸ் மாகாணத்தில் உள்ள தால் எரிமலையின் பிரதான எரிமலை வாயு பகுதியில் நேற்று முன்தினம் எரிமலை வெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த நீராவி மக்மா வெடிப்பை பிலிப்பீன்ஸ் எரிமலை என்றும் மற்றும் நிலநடுக்கவியல் நிறுவனம் பதிவு செய்துள்ளது. இந்த எரிமலை வெடிப்பினால் எரிமலை வாயு பகுதிக்கு மேலே 1200 மீட்டர் உயரத்துக்கும் சாம்பல் புகைகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் எரிமலைக்கு அருகில் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும்
ஃபைபோல்க்ஸின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கண்காணிக்குமாறும் மற்றும் தயார்நிலை குறித்து உள்ளூர் அரசாங்க வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.